டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்குன்னு வைங்களேன், அனுமதி மட்டும் ஒரு சந்து பொந்தா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் பெரிய இடம் தான் கொடுக்கலாம்ல. இல்லை, சந்து பொந்துன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அதுதாங்க. இவனுக்கு கேட்கறது கேட்டுட்டு வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே கேட்டோம் இங்கே கேட்டோம் அப்படின்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் வராரு, கரண்ட்டு மின்சாரத்தெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளர் காவல்துறைக்கு கடிதம் கொடுக்குறாப்புல. ஆனால் விஜய் வந்து நான் எங்கே போகிறேன்னா அங்கே கரண்ட்டு கட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாப்புலையே இல்லையா? புரியுது புரியுது. அப்போ இது எப்படி முரண் இருக்குது? அப்போ இது தாவேகா வேணுண்டே பண்ணுறாங்களா இல்லை தெரியாம? அது ஒரு பொலிட்டிக்கல் இது, ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அது. ஆனால் விஜய் வந்துட்டு மாற்றத்தை நோக்கி வராரு, அவரும் பழைய மாதிரி அதே தில்லுமுள்ளு பண்ணால் அப்போ எப்படி மக்களுக்கு என்ன புதுமை கிடைக்கும்? இல்லை, அவர் சொல்லி வர்றாரு, மாற்றம்னா எப்படி கொடுக்கலாம். எனக்கு பிறகு வந்து இந்த தலைவராக வந்து திரிஷாவோ அல்லது கீர்த்தி சுரேஷன்னு சொல்லிட்டு போகலாம். மாற்றம்னா அப்படி தான் மாற்றம் பண்ணலாம். வேற என்ன மாற்றம் அவங்களால பண்ண முடியும்? இல்லை, நிறைய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலாம் இல்லையா? என்ன பண்ணுவ இதுவரையும் சொல்லலையே நீ. இல்லை, ஊழல் இல்லாத ஆட்சின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஊழல் பண்ணிட்டாங்க. அதாவது மக்கள் பிரச்சனைக்காக அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து மக்களுக்கு ஆதரவாக நின்று போராட மாட்டேன் சொல்லியிருக்கேன். ஏன்னா போராட்டம் வந்து தீர்வு இல்லை, கண்டனம் கூட தீர்வு இல்லை சொல்லியிருக்கே இல்லையா?